கிறிஸ்துவுடைய மிகவும் பிரியமானவர்களே, 3/3/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலை என்னுடைய வாழ்க்கையில இருந்து செயல்படும்படி நீ செய்தல்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு வர நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் தேவனுடைய நீதியின் வலது கரத்தினால இவரை தாங்கி வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய பிரசனத்தினாலே நிரப்புங்க. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் இவருடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்பா. ரோமர் 13:10 சொல்லுகிறது போல, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது என்று சொல்லி எழுதப்பட்டுக்கூடிய வார்த்தையின்படி இவருடைய வாழ்க்கையில் அன்பை நிரப்புங்க. தேவ சமாதானமும் சந்தோஷம் விடுதலையும் இருக்கட்டும். நன்மை பெருகட்டும். இயேசுவின் நாமத்திலே அப்போது ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 3/3/2026 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறேனப்பா. தேசத்திலே நன்மையும் கிருபையும் விடுதலையும் உண்டாகும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். தேசத்திலே மகிமையும் பிரசன்னமும் சமாதானமும் உண்டாகட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்தினை ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே அப்போது ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளர முடியும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.